அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜனவரி 12 2024 அன்னைக்கு நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோடைய இண்டெக்ஸ் மூமெண்ட் சார்ட். ஓகே, நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லையும், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட்லையும் வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. சரிங்களா? வால்யூம் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,320, 20,870 இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் வால்யூம் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்டு கீழே வந்தாலும் மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டவுன் ட்ரெண்டில் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறலாம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொன்னால் அது 20,595 அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 21,560 ஒரு சில்லிங் சப்போர்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் சைட்வேஸில் 1 or 2 days நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் சார்ட் போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் மூமெண்ட் சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வச்சுருந்தாலும் அவங்க நியர்பை ஸ்டாப் லாஸில் இருக்காங்க. ஒரு லாஸ்ட் வால்யூம் ஜோனில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 47,190 இந்த வால்யூம் ஜோனில் மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறதான் அதிகமான முயற்சிகள் எடுக்கும். சொல்லலாம். ஒன்ஸ் அது அங்கேருந்து கீழே ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் செல்லுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள், டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது. அது 46,690 கீழே மார்க்கெட்டில் டேயில் ஒரு க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது டேர்ன் ஆகிடும். ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் வைக்கிறதுக்கு அதிக முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த ரேஞ்ச் போன்னு பார்த்தீங்கன்னா 48,120 அண்ட் தென் 47,600, 670 இந்த ரெண்டு ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எடுப்பாங்க. இதுவும் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னொரு 1 or 2 டேஸுக்கு இருக்குது. வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இண்டிகேட்டருடைய ட்ரெண்ட் இண்டிகேட்டருடைய லைன்ஸ் தான். இந்த லைனை நீங்களே உங்கள் சிஸ்டமில் ட்ரா பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை கற்றுக்கணும். சரிங்களா? இது அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸில் கவர் பண்ணுறோம். பேசிக் கிளாஸ் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் 2 கிளாஸ் இருக்கிறோம். கிளாஸஸ் வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் எடுப்பாங்க. உங்கள் சிஸ்டமுக்கு எனிடெஸ்க் மூலமாக டீம் மூலமாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. குரூப் கிளாஸ் நம்ம தரப்பில் கிடையாது. சரிங்களா? Thank you for watching this video. Have a good day.